கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் முதற்கொண்டு 21வது வசனம் மட்டுமாய் உள்ளதான வேத பகுதியின்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த சத்தியத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று ஆண்டவரே இந்த 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் எவற்றுக்காக கர்த்தர் எங்களை பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், தகப்பனே, அந்த 16வது வசனத்திலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தகப்பனே நீர் எங்களை பிரகாசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலே ஞானமற்றவர்களைப் போல நாங்கள் நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து தகப்பனே நாட்களை பொல்லாதவைகளால் ஆனதால் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, அது படிப்புக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம், எங்களுடைய வேலைக்கு அடுத்த ஆண்டவரே எங்களுடைய பிஸ்னஸ்க்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேளையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து அதை ஆதாயம் உள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் உம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ளதாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் எங்களுடைய இருதயங்களை எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரே நீர் பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் 17வது வசனத்தில் வாசிக்கிறது போல நாங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உணர்வுள்ள நிலம் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுத்தது போல ஆண்டவரே நாங்கள் மதியற்றவர்களாய் அறிவற்றவர்களாய் ஞானமற்றவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜனம் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே, கர்த்தருடைய சித்தம் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால் நாங்கள் நிறைந்திருக்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க அநேகரை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, 18வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு நித்தமும் வேண்டும் சுவாமி. இந்த உலக மாமிசம் பிசாசுக்கு அடுத்த எந்த ஒரு வெறியும் எங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்திலே ஆண்டவரே நாங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு எங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண நித்தமும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு கூட குடும்பங்களிலே வேலை ஸ்தலங்களிலே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே எங்களிடத்திலே காணப்பட கிறிஸ்து எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.